எல்லாம் அல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையினாலும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய நன்மை பொருந்திய நன்னாளாம் இந்த இனிய நாளில் எம்பிரான் தண்டியடிகள் நாயனாருடைய குரு பூசை நன்னாளை முன்னிட்டு நம்மளுடைய ஊத்துக்குழி பகுதியில் கைலாசநாதர் திருக்கோயில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய முன்னிலையில் சில சமயம் பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வாய்ப்பை குருவருளும் திருவருளும் நமக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழிமைகளால் வணங்கி அடியேனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி இந்த சிந்தனையை சிந்திக்கக்கூடிய நிலையில் இங்கே குருபூசையை முன்னிட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களின் திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சில செய்திகளை உங்களோடு நான் முன்வைக்கின்றோம். அன்பர்களே, இப்போ நம்மளுடைய திருக்கோயில் வளாகத்தில் இங்கே சுற்றியும் இருக்கக்கூடிய திருமேனிகளை பார்த்து நீங்களாம் இப்போ வழிபாடு செய்வதற்குரிய நிலையில் நீங்கள் கடந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அன்பர் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு போனாங்க. இப்போ நீங்கள் இத்தனை நாட்களுக்கு முன்னதாக இந்த இடத்துல இப்படி யாராவது நின்று கேட்டிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போது ஒரு மணி நேரத்துக்கு இங்கே முன்னாடி பூ வைக்கப்பட்டிரும்போது ஒரு ஆலயத்துக்கு வந்த ஒரு அன்பர் இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு குருக்கள் வந்து நம்மளுடைய சிவாச்சாரிய பெருமக்கள் வந்து பதில் சொல்கிறார்கள். இவர்கள் 63 நாயன்மார்கள், இவர்களுக்கு குரு பூசை இன்றைய நாளில் தண்டியடிகளுக்கு நடக்கிறது அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். இப்போ உங்களுக்கும் இந்த ஆலயத்தில் பல காலம் நீங்கள் இங்கே வந்துட்டு போயிருப்பீங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க யார், இவங்க என்ன செய்திருக்கிறாங்க, இந்த திருமேனிகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்லை, சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படியே பலருக்கும் தெரிந்திருந்தாலும் இந்த திருமேனிகளுக்கெல்லாம் எதுக்கு வைத்திருக்கிறாங்க திருக்கோயிலில் அப்படிங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற ஒரு வாரத்துக்கு முன்னதாக எம்பிராட்டி காரைக்கால் அம்மையாருடைய குருபூசையில் நம்மளுடைய பவானியிலிருந்து பேராசிரியர் பெருமகனார் சிவத்திரு மோகன்ராஜ் ஐயா அவர்கள் வந்து சில சிந்தனைகளை உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றார்கள். அதில் சில பேர் கேட்டிருப்பீங்க அம்மையாருடைய புராணத்தை. இன்றைய நாட்களில் ஐயா வந்து நம்ம பெருந்துறை விஜயகுமார் ஐயா அவர்கள் வந்து இந்த செய்தியை பதிவிடுவதற்கு முன்னாடி அடியனை கேட்டிருந்தாருன்னா எங்கள் அடியனுக்கு வந்திருக்க முடியாது. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி திங்கட்கிழமை சபையில் வகுப்பு நடக்கும் பொழுது அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். மோகன் ஐயாவும் சேகர் ஐயாவும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மாதிரி ஊத்துக்குழியில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் ஒரு பெரிய புராண வகுப்பு கேட்குறாங்க, உனக்கு வாய்ப்பு இருக்குமா இருந்தால் அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சேகர் ஐயா பேசும் பொழுது, ஏன்னா நாங்கள் வாரத்தில் 2 நாள் வந்து திருப்பூருக்கு வகுப்பு எடுக்கிறதுக்காக செல்கிறோம். திருப்பூரில் 2 வகுப்பு எடுக்கிறோம். அதனால் இந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்படின்னு பேசுகிறேங்கன்னா எப்படி சொல்லணுன்ட்டு உங்கள் எண்ணெய் அனுப்புங்கன்னு சொன்னேன். ஏன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் இதற்கான ஊக்கம் உங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னு வருங்காலத்தில் தெரியும். இந்த புராணத்தை சிந்திப்பது, அதை பற்றி செய்திகள்லாம் ஒரு 5 நிமிடத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இது தொடர்ச்சியாக இந்த இடத்துல நடைபெற வேண்டுமானால் நாம் இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள், இப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிந்தனைக்காகத்தான் உங்களோட நான் அதை கலந்துரையாடுகிறேன். அன்பர்களே, நம்மளுடைய அந்த செய்தியை கேட்டபோது ஐயாட்ட நேரடியாக முதல்ல நான் பேசவே இல்லை. சேகர் ஐயா பேசணுன்னே அவர் நேற்று காலையில் பேசினாங்க. மதியானத்துக்குள்ளே பேசுறதுக்குள்ளே அவர் என்னன்னு போட்டார், தண்டியடிகள் குருபூசை இன்றைக்கு ஐயா வருகிறார் அப்படின்னு சொற்பொழிவாற்ற வர்றாங்கன்னு மெசேஜ் போட்டார். அவருடைய உற்சாகம் இப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நாம் எந்த ஒரு இன்பத்தை பெற்றோம்னாலும் அதை பிறருக்கு பகிர்ந்தோம்னா இரட்டிப்பாகும். துன்பத்தை பகிர்ந்தோம்னா அது பாதியாகும். எப்பயுமே துன்பத்தை பிறருக்கு பகிர்ந்தீர்களானால் பகுதியாகிவிடும், இன்பத்தை பகிர்ந்தீங்கன்னா இரட்டிப்பாகும். அதனால் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற நினைப்போடு அவர் உடனே இதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லி தகவல் போட்டார். எனக்கு தகவலை சேகரையா வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கிறார் தகவலை. இன்றைக்கி எனக்கு பொம்முடியில் வாரந்தோறும் வகுப்பு. நீங்கள் சேலத்துலேருந்து பொம்முடி அங்கே ஒரு 100 கிலோமீட்டர் அங்கே வகுப்பு. அந்த வகுப்பு வந்து இப்போ என்ன பண்ணுறது, ரத்து தான் செய்து வந்திருக்கிறோம். ஆனால் என்ன சூழலில் ரத்து செய்யப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, 2 வாரமாக அவங்களுக்கு வகுப்பு இல்லை. ஏன் வகுப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முந்தின வாரம் அந்த வகுப்பு நடத்துகிற அமைப்பாளருடைய அவங்க வீட்டில் வழிபாடு வச்சுருந்தாங்க. அன்றைக்கி வழிபாட்டில் அன்பர்கள் ஏறத்தாழ 100 பேர் வந்திருந்தாங்க.
அன்னைக்கு வகுப்பு வைக்க வேண்டிய சூழல் வேண்டாம், வழிபாடே மதியம் வரை நடந்துருச்சு, அதனால் வகுப்பு விடுமுறை பெற்றுலான்னாங்க. போன வாரம் அவங்க தலையாத்திரை போயிட்டாங்க, திருக்கோயில் தலையாத்திரை ஒரு வாரம் போயிட்டாங்க. இந்த வாரம் வகுப்பை வச்சே ஆக வேண்டுங்கிற கட்டாயம். ஆனால் ஏதோ நம்மளுடைய திருவருள் கைலாசநாதர் இன்னைக்கு ஊத்துக்குழியில் எம்பிரான் தண்டியடிகளுடைய குருபூசை காண வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு இங்கே வந்து ஐயா முதல்ல பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, ஐயா நீங்கள் பூம்படிக்கே போங்க, சரிங்களா, அடுத்த வாரம் நாங்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசிட்டு அடுத்த குரூப் பூசையிலே அல்லது எழுத ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு அழைச்சி பேசிக்கிறோங்கய்யான்னு சொன்னாங்க. அப்புறம் மீண்டும் 1 மணி நேரம் கழிச்சு அழைச்சி, ஐயா இப்போதான் ஒரு நண்பர் அந்த ஊத்துக்கள்லேருந்து நண்பர் தொடர்புக்கு வந்தாருங்க, அதனால் நீங்கள் இன்றைக்கி இங்கேயே வந்துருங்கய்யா, பொம்படிக்கு அடுத்த வாரம் போய்க்கலாங்கன்னு சொன்னாங்க. சரி, திருவள்ளுவர் ஏதோ வழி நடத்துதுங்கிறதுக்காக அவர்கிட்ட ஒப்புதல் கொடுத்து வந்து இந்த செய்திக்காகத்தான் இப்போ இதுதான் முன்கூட்டி நடந்த செய்தி. இப்போது இந்த சிவாலயத்தில் இப்படி ஒரு 63 பெருமக்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இந்த ஊர் இருந்திருக்குதுன்னா இங்கே வழிபாடு பலகாலம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய பெருமை உங்களுக்கு தெரியும், பழமையான கோயில், இறைவன் எல்லாமே திருக்கோயிலுடைய அமைப்பு எல்லாம் என்ன இருக்குதோ அத்தனை அமைப்பும் அமைந்திருக்கக்கூடிய கோயில் இந்த திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் இப்படி ஒரு சைவ சிந்தனை, சமய சிந்தனை சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நாம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நாம் முதல்ல நம்மளுடைய எம்பிராட்டி காரைக்கால் அம்மையாருடைய குருபூசை அன்றைக்கு இது தொடங்கி இருக்கிறது. இது திட்டமிட்டு தொடங்கப்பட்டது அல்ல. அவர் பலகாலம் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் என்னைக்கு அதை தொடங்கி இருக்குன்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எம்பிராட்டி காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜை அன்றைக்கு தொடங்கி இருக்குது. சைவ சமயத்தினுடைய முதல் நாயன்மார் யாருன்னு கேட்டிங்கன்னா காரைக்கால் அம்மையார் தான். முதல் பெண் புலவரும் அவர் தான். சமயத்திலும் சரி இலக்கியத்திலும் சரி முதல் பெண் புலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் தான். பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று சொல்லக்கூடிய வகையில் இளமை பருவத்திலிருந்தே இறைவன் மீது பக்தியோடு இருந்து இறைவனோடு சென்று 2 திருக்கைலாயத்தில் அவரிடத்தில் திருவடியில இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்று கேட்டு ஆலங்காட்டில் அதை இன்றும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர் எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார். அம்மையாருடைய செயலை முன்வைத்து தொடங்கினீங்கன்னா எந்த ஒரு செயலும் பின்தங்கவே தங்காது. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. எனவே நாம் அறிந்தோ அறியாமலோ காரைக்கால் அம்மையார் குருபூசை அன்னைக்கு இந்த குருபூசை விழாவை வழிபாட்டை தொடங்கி இருக்கிறீங்க. அதனால இந்த குருபூசை 63 குருபூசையை தொடர்ந்த நீங்க அந்த குருபூசை நன்னாள் அன்பர்கள் நிறைய பேர் வந்து அமர்ந்த போது பேசிட்டு இருந்தாங்க. குரு பூசை இது என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஐயப்பாடு இருக்குது. அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, எப்படி நாம் பிறந்த நாள் கொண்டாடுறோமோ அதுபோல் அவங்களுக்கு ஒரு நன்னாள் நாங்கள் இங்கே வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, அது ஒருவாறு சரியாக இருந்தாலும் நாயன்மார்களுக்கு ஞானிகளுக்கும் அருளாளர்களுக்கும் பிறந்த நாள் முக்கியமான நாளாக கொண்டாடப்படுவது இல்லை. அவர்கள் இறைவனோடு 2 கலந்த நாள் எந்த நாளோ அந்த நாள் தான் சிறப்பான நாளாக கொண்டாடப்படும். நாமெல்லாம் இந்த உடம்பை விட்டு நீங்கணும்னா திதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டுதான் அந்த வழிபாட்டை செய்வாங்க. ஆண்டுதோறும் அந்த திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டு வழிபாடு செய்வாங்க. ஆனால் ஞானிகளுக்கும் அருளாளர்களுக்கும் ஆண்டுக்கொரு முறை அவர்களுடைய நட்சத்திரம் இறைவனோடு கலந்த நட்சத்திரம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்து குருபூசை செய்யறதுக்குள்ள அடுத்த குருபூசைக்கு வர்றதுக்குள்ள இங்க அந்தந்த நாயன்மார்களுடைய பெயரும் அந்தந்த நாயன்மார்களுக்குரிய குருபூசை நட்சத்திரமும் ஒட்டப்பட்டு இருக்கும். நல்லா அன்பர்கள் கவனிச்சுக்கணும். அந்த குருபூசை அன்னைக்கு எதற்காக அவங்களை வழிபாடு செய்ய வேண்டும், அவர்கள் அதைத்தான் விரும்பினார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நீங்கள் மாணிக்க வாசகர், எம்பிரான் திருஞான சம்பந்தர், எம்பிரான் திருநாவுக்கரசர், எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார், எம்பிரான் மாணிக்க வாசகர் 4 பெருமக்கள் இருக்கிறாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. இவங்க 4 பேரும் 4 நட்சத்திரத்தில் இறைவனுடைய திருவடியில் கலந்ததாக நம்மளுக்கு குறிப்பு இருக்குது. இந்த குரு அந்த நன்றைக்கு அவர்களுக்கு அபிடேகமும் அலங்காரமும் பிரசாதம் கொடுத்து பொதுமக்கள் எல்லாம் இணைச்சு எதுக்காக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும், அவங்க அதைத்தான் விரும்பினாங்களா, இல்லை அந்த அபிஷேகத்தின் மூலம் நமக்கு நடக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த உலகத்துக்கு என்ன நெறிய காட்டிட்டு போனாங்களோ அந்த நெறிப்படி நாம் நின்று காட்டினோமானில் அதுதான் அவர்கள் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற குருபூசை. குருபூசை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா
அவர்கள் என்ன நெறியோடு நின்று இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த வாழ்க்கைப்படி வாழ்ந்து காட்டுவது அவர்கள் விரும்புகின்ற நிலைப்பாடு. எனவே இந்த குரு பூசை கொண்டாடுகின்ற வழிபாட்டை செய்கின்ற இந்த பெருமக்கள் எல்லோருமே உயர்ந்த தவத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள். சிந்தித்து பார்த்தீங்கன்னா, ஒரு இறைவனுடைய திருக்கோயிலுக்கு தொண்டு செய்ய வேண்டுமானால் நாம் மிகுந்த தவம் செய்திருக்க வேண்டும். சாதாரண தவத்தினால் இது அமையவே அமையாது. சரிங்களா? ஏதோ நம்ம வெளியே போயிட்டு இருந்தால் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்கன்னு அப்படிலாம் சாமி கொடுக்கவே மாட்டார். அதற்குரிய ஒவ்வொரு பிறப்பு தோறும் நாம் கடந்து வருவோம். அந்த பிறப்புல கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இறைவனுடைய திருக்கோயிலில் பணி செய்வது. இந்த அளவில் இந்த முன்னுரையை அங்கே நிறுத்திக்குவோம். நாம் இன்னைக்கு வழிபாடு செய்திருக்கக்கூடிய எம்பிரான் தண்டியடிகள் என்று சொல்லக்கூடியவர் இறைவனுக்கு திருவாரூர் கமலாலயம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அவருக்கு குளத்தை தூர்வாரி சரி செய்தவர். ஒரு கோயிலுக்கு, ஒரு ஊருக்கு குளம் மிக அவசியம். ஊருக்கு கோயிலும் குளமும் மிக அவசியமான ஒன்று. ஊருக்கு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம், குளம் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. முதல் காரணம், இறைவனுடைய திருக்கோயில் இருக்க இடத்துல தீர்த்தங்கள் அமைந்திருக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, சுற்றி சுற்றி குளம் இருக்குமானால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, பொதுமக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு, இடர்பாடு என்பது வாராது என்பதனால் சமய சிந்தனையோடு சேர்ந்து சமூக சிந்தனையும் நம் பெரியவங்க வச்சிருந்தாங்க. சமய சிந்தனைக்காக மட்டுமல்ல, அப்படி சேர்த்து சமூக சிந்தனை. இப்போ நீங்கள் இந்த திருக்கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் இந்த குளத்துக்கு வந்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டு போவீங்களா, போக மாட்டீங்களா? அந்த குளம் ஒன்று இருந்ததுன்னா அந்த குளத்துக்காக என்ன பண்ணுறோம்? குளத்தை பார்க்குறோம், குளத்தில் கால் தீர்த்தமாக கழுவுறோம், கோயிலுக்குள்ளே வந்து வழிபாட்டை செய்துட்டு போவோம். குளம் என்பது எல்லாருக்கும் பயன்படுது. இப்படி 63 நாயன்மார்களில் 2 பேர் இறைவனுக்கு திருக்கோயிலில் குளம் எடுத்திருக்கிறார்கள். ஒருவர் எம்பிரான் நந்தனார் என்று சொல்லக்கூடிய திருநாளை போவார், மற்றொருவர் எம்பிரான் தண்டியடிகள். சரிங்களா? திருக்கோயில்ல இறைவனுக்கு செய்கின்ற பணியினால் நாம் மிகுந்த சிவபுண்ணியம் பெறுவோம். சரி, அதனால் என்ன பயனுங்க? சிவபுண்ணியத்தினால் என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் சிந்தித்து பார்க்கணும். இப்போ எம்பிரான் தண்டியடிகள் திருவாரூர்ல திருக்கோயில குளம் தோண்டனான்னு சொல்றோம் இல்லைங்களா? அவர் திருக்கோயில குளம் தோண்டனது என்ன சூழல் அவர் தோண்டினார் என்றால், அவருக்கு 2 கண் பார்வையும் கிடையாது. அவருக்கு 2 கண் பார்வையும் கிடையாது. 2 கண் பார்வை இல்லாம ஒரு திருக்கோயில் எப்படி குளத்தை அவனால தோண்ட முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இறைவன் அவருக்கு வகுத்திருக்கக்கூடிய சிவபுண்ணியம். என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு திருக்கோயிலுக்கு ஒரு பணி செய்யணும்னா அந்த பணியை செய்வதற்கு எல்லா சௌரியம் இருந்தா தான் செய்வோம். சிந்திச்சு பாருங்க. இப்போ நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இந்த திருக்கோயில் அந்த தீர்த்தம் அபிஷேகம் செய்யற சாமிக்கு தீர்த்தத்தை நாம பணி செய்து எடுக்கிறோம் இல்லையா? இந்த தீர்த்தம் நேராக தீர்த்தவாரிக்குள்ள போகிறனால ஒரு நாள் வந்துடும். சாமி வந்து அதற்கான வாய்ப்பை செஞ்சிருவார். நீங்க என்னைக்கு இதுக்கு முன்னுக்கு வரீங்களோ அதற்காக சாமி இந்த இடத்த எப்படி பண்ணிடுவார்னு கேட்டீங்கன்னா, பெருமானுடைய திருக்கோயில் வழிபாட்டுக்கு எப்படி தேவையோ அப்படி அவர் மாத்திக்குவார். என்ன அவர் பெருமான் எதிர்பார்க்கிறார்னு கேட்டீங்கன்னா, கைலாசநாதர் நாமெல்லாம் வந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அந்த வழிபாட்டினுடைய பயனை பெற வேண்டும் என்பதற்காக. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இல்லை, எல்லா உயிர்களும் எதை எதிர்பார்த்து ஓடுது? எல்லா உயிர்களுடைய நோக்கமும் எதை நோக்கியதுன்னு கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான், இன்பம் எங்கே கிடைக்கும். ஒரு புழுவா இருக்கட்டும், ஒரு பூச்சியா இருக்கட்டும், ஒரு விலங்கா இருக்கட்டும், 7 வகை பிறப்புல 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதங்களாக மாறி மாறி பிறக்கிறோம். சரிங்களா? இந்த 4 வகை தோற்றம், கரு, முட்டை, விதை, வேர்வை என்று சொல்லக்கூடிய 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, மனித பிறப்பு, தேவர் பிறப்பு, தாவரங்கள், விலங்குகள், பாலூட்டிகள் என்று சொல்லக்கூடிய விலங்குகள், ஊர்வன, பரப்பன என்று சொல்லக்கூடிய 7 வகை பிறப்பு, 84 லட்சமா பிறக்கக்கூடிய அத்தனை உயிர்களுடைய எண்ணமும் நோக்கமும் எல்லையும் எதுன்னு கேட்டீங்கன்னா, இன்பத்தை நோக்கி ஓடுவது. இதுல யாருக்காவது மாற்றம் இருக்கா? ஒரு புழு மண்ணுக்குள்ள ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு தாண்டி நோண்டிட்டு போகுதுன்னா அந்த புழுவினுடைய நோக்கம் என்னங்க? ஒரு பகுதி இன்பமா இருக்கிற பகுதியில போய் அப்படி படுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த இன்பத்தை தேடிதான். சரி, நம்மளை வச்சுக்குவோம். சரிங்களா? காலையில் எழுந்து வீட்டில் பணி தொடங்கி வேலைக்கு போயிட்டு வந்து மீண்டும் வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் எதற்காக இந்த ஓட்டம்? ஒரே ஒரு காரணம்தான், இன்பம் பெற வேண்டும்.
பணம் சம்பாரிச்சாதான் இன்பம் பெற முடியும்னு இன்னைக்கு வாழ்க்கையில் நாம் பொருட்செல்வம் இன்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய அருட்செல்வம் எல்லா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ பொருள் இருந்தாதான் இந்த உலகத்தில் இன்பம் பெற முடியும்னால ஓடுகிறோம். எப்படி ஓடுறோம்? இவர் சிவவாக்கியர் சொன்ன மாதிரி ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்தன. எங்கெங்கெல்லாம் ஓடுறோம், எங்கெங்கெல்லாம் சுத்துறோம். சிந்திச்சு பாருங்க. ஒரு காலை பொழுது தொடங்கி இரவு உறங்குவதற்குள் நாம் இன்பம் பெற வேண்டும்ங்கிறதுக்காக எத்தனை இடத்துக்கு ஓடுறோம். சரி, இந்த இத்தனை இடத்துக்கு ஓடி அனுபவித்த இன்பம் நம்ம இடத்துல நிலையா இருக்கா? ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய இன்பம் நிலையா இருக்கா? நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்பம் வருவதற்கு உடம்புல 5 கருவி இறைவன் கொடுத்திருக்கிறார். இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு 5 கருவி கொடுத்திருக்கிறார். காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. இந்த 5 கருவியின் வாயிலாக புறத்தில் இருந்து வரக்கூடிய காட்சியை பெற்று அனுபவத்தை பெற்று நம்ம உடம்புல என்ன பண்றோம்? இன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த இன்பம் நமக்கு நிலைத்ததாக இருக்கிறதா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? ரெண்டாவது, நமக்கு எது இன்பம்னு எல்லையை வரையறுத்திருக்கிறோமா? நீங்க இங்க இருக்கிறவங்ககிட்ட உங்களுடைய இன்பம் என்னங்க அப்படின்னு கேட்டா ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க? லட்சாதிபதி ஆகணும். லட்சாதிபதி கிட்ட போய் உங்களுடைய இன்பம் என்னங்கன்னு கேட்டா கோடீஸ்வரன் ஆகணும். படிக்கிற பையன்கிட்ட உன்னுடைய இன்பம் என்னன்னு கேட்டா நல்லா படிச்சு முதல் மாணவனாக வரணும்னு சொல்லுவோம். படித்து முதல் மாணவனாக வந்தவங்ககிட்ட போய் கேட்டோம்னா நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லுவோம். நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவனை கேட்டோம்னா, அந்த வேலை கிடைச்சி போயிட்டு இருக்கணும்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? இளைஞர் என்ன சொல்லுவார்? நல்ல ஒரு திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவார். நல்ல ஒரு திருமணம் பண்ணிட்டவங்களை போய் கேட்டோம்னா நல்ல குழந்தையை பெற்றுக்கிட்டு நல்லா காப்பாற்றணுங்கன்னு சொல்லுவார். நல்ல குழந்தையை பெற்றுட்டு காப்பாற்றணுங்கிட்ட போய் கேட்டால் இதுவனை ஏன் பெத்தன் இருக்குதுங்க இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்பத்தோடைய எல்லையை நாம் யாராவது வரையறுத்திருக்கிறோமா? ஒரு இராணுவ வீரன், அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இராணுவ வேலைக்கு போனான். பிடிச்சி போனான். இராணுவத்துக்கு போனால் பல வகையான சலுகை கிடைக்கும், அதனால் அந்த வேலைக்கு போயிட்டா ரொம்ப சலுகை பெறலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயிற்சிகள் எடுத்து இராணுவத்தில் போய் சேர்ந்துட்டான். எல்லையில் போய் இராணுவத்தில் பனியிலையும் வெயிலையும் நின்று ரொம்ப இடர்பாடு. அவனுக்கு வீட்டை விட்டு போய் வருத்தம், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ துன்பம், எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிறான். இராணுவத்தில் கூட போய் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறாங்க, ஏப்பா இங்கே உன்னால் முடியல, இவ்வளோ வருத்தப்படுறைய, நீ பேசாமல் உங்கள் ஊருக்கே திரும்பி போயிடலாம்னு. இல்லை இராணுவத்தில் இருக்கிறன்னா ஒரு மரியாதை, இராணுவத்தில் எல்லா சலுகையும் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னா. இப்போ நாள்தோறும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். காலில் அணிந்திருக்கக்கூடிய பூட்ஸ், அணிகலன், இந்த பூட்ஸ் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு கொடுத்த பூட்ஸ் அந்த இராணுவத்தில் ரொம்ப சரியான அளவாக கொடுக்காம ஒரு சைஸ் சிறுசாக கொடுத்துட்டான். காலுக்கு காலணி சரியா இல்லைன்னா என்ன ஆகும்? காலணி போட்டால் கடிக்கும், பூட்ஸ் போட்டால் நெருக்கும். சரிங்களா? இந்த பூட்ஸை தினந்தோறும் என்ன பண்ணுறான்? ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். புரியுங்களா? பக்கத்தில் இருக்கிறான், ஏப்பா நீ இவ்வளவு துன்பத்தை இங்கே ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கிற, இந்த பூட்ஸையாவது நீ மாற்றி தொலைய வேண்டியதான்ப்பா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், ஏப்பா இந்த பூட்ஸ் அவுக்கும் போது ஒரு இன்பம் கிடைக்கிது பாரு, அதுதான்ப்பா நான் இங்கே அனுபவிக்கக்கூடிய இன்பமே, அது கூட உனக்கு பொறுக்கலையான. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா எது இன்பம் என்றே வரையறை செய்யாமல் நாம் இருந்திருக்கோம். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, என்ன நேரமும் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தால் ஒரு இன்பம். சரிங்களா? தொடர் காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 11 மணி வரைக்கும் என்னென்ன சேனலில் என்னென்ன தொடர் இருக்குன்னு பார்க்குறது ஒருத்தருக்கு இன்பம். ஒருத்தருக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் யூடியூப்பில் பார்த்து சாப்பிட்டு நல்ல வகையாக சாப்பிடணும்னு ஒருத்தருக்கு இன்பம். இன்னொருத்தருக்கு யாரையாவது பற்றி எதையாவது சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருப்போம். சரி, அவளை பற்றி என்ன சொன்னாங்க, அவனை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு இன்பமாக இருக்கும். இப்படி 5 புலன் வாயிலாக வரக்கூடிய இன்பத்தை எது நமக்கு நிலையான இன்பம் என்று வரையறை செய்யாமல் நாம் வச்சுட்டு இருப்போம். ஆனால் எது இன்பம் என்று நம்மளுடைய திருமுறைகள், அருளாளர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். செல்வன் களலேத்தும் செல்வம் செல்வமே, இன்பன் களலேத்தும் இன்பம் இன்பமே. என்னைக்குமே இன்பம் குறையாத ஒரு ஆள் இருக்கிறார். நமக்கு இன்பம் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வரும். அது இஎம்ஐ கட்டுற மாதிரி தான். மாசமான தேதி அடிக்கும் போது என்ன ஆகுதுங்க, இன்பம் வரும். அப்புறம் இஎம்ஐ கட்டிட்டு ஒரு 25 நாளைக்கு நம்ம என்ன இருப்போம், பேசாம அதை பத்தி நினைப்பாம இருப்பாங்க. அந்த மாதிரி இஎம்ஐ நெருங்கி வர்ற மாதிரி இன்பம் வரும். அப்புறம் என்னதுங்க, அது எங்க போச்சுன்னே தெரியாது. இப்படி இன்பத்தை தவணை முறையில் அனுபவிக்கிற இன்பத்தை தான் நாம பெற்றிருக்கிறோம். ஆனால் ஞானிகள் அனைவரும், அருளாளர்கள் அனைவரும் இன்பத்தை எந்நேரம் பெறுவதற்கான வாய்ப்பு எப்படிங்கிறத சொன்னார்.
தண்டியடிகள் இறைவனுக்கு திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு பணி செய்து வருகிறார். அஞ்செழுத்தை இடைவிடாது உச்சரிப்பார். அவருக்கு கண் பார்வை இல்லை. தெய்வ சேக்கிழார் பெருமான் அதை சொல்லும் போது, இந்த 2 கண்ணை கொண்டு இந்த புற உலகத்தை அவர் காண விரும்பவில்லை. அதனால் பிறந்தது முதலே அவருக்கு கண் இல்லை. ஆனால் அவர் அறிவு கண் உடையவர். எந்த கண் இருக்குன்னு சொல்லிட்டாரு? அறிவு கண் உடையவர். அப்ப அறிவு கண் உடையவராக இருப்பதனால அந்த திருக்கோயில நாள்தோறும் வழிபாடு செய்தார். இந்த பிறப்பு வழிபடுவதற்காக கொடுக்கப்பட்ட பிறப்புன்னு உணர்ந்தார். அப்படி கோயிலுக்கு வந்துட்டு இருக்கும் போது போகும் பொழுது எல்லோரும் சொல்ல கேட்கிறார், திருக்கோயிலுடைய குளம் குப்பையாக இருக்கிறது, தூர்வாரப்பட வேண்டும் என்று எல்லாம் பேசிக்கிறாங்க. இதை அறிந்த நாயனார் இவருடைய தகுதிக்கு மீறின நினைப்பு என்னதுங்க, இந்த குளத்தை நான் என்ன பண்ணணும், தூர்வார வேண்டும். நம்ம நினைப்போம் முடவனுக்கு கொம்பு தேன் மேல ஆசை அப்படின்னு நினைப்போம், சரிங்களா? இந்த தேன் தானாக வழிந்ததுன்னா அந்த முடவன் என்னவா சாப்பிட்டுரும். எனவே அவர் தண்டியடிகள் நினைக்கிறார் இந்த குளத்தை தூர்வார வேண்டும். அதற்கான முயற்சிகள் இறங்கினார். திருக்கோயிலினுடைய வாசல், அதாவது குளத்தினுடைய குளக்கரையிலிருந்து ஒரு கோல் நட்டு அங்கிருந்து ஒரு கயிறை கொண்டு போய் குளத்தினுடைய நடுவில் கயிறு, அந்த கோலை நட்டு ஒரு கயிறை குறுக்க வச்சுக்கிட்டார். ஒரு தோண்டியும் ஒரு கூடையும் எடுத்துக்கிட்டார். கையை பிடிச்சிக்கிட்டு அந்த என்ன பண்றாருங்க, அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே குளம் வரைக்கும் போவார். குளத்துல தோண்டுவார், குப்பை எடுத்துட்டு வருவார், வாசல்ல வந்து போடுவார். 1 நாளா 2 நாளா 2 3 நாள் அப்படியே தொடர். ஏன்னா குளத்தை தூர்வார்னு ஒரு ஆள்னு செய்யணும்னா எவ்வளவு சிரமமா இருக்கும். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அன்றைய நாட்களில் வேற்று சமயம் என்று சொல்லக்கூடிய மிகுந்திருந்த சமண சமயத்தினுடைய இருக்கக்கூடிய சமணர்கள் எல்லாம் இவரை பார்த்து கேலி பண்றாங்க. ஏயா, குருட்டு பையனுக்கு இந்த வேலை தேவையா? குருட்டு பையனுக்கு இந்த வேலை தேவை. அது மட்டும் இல்ல, நான் சொல்றத கேளு. இந்த குளத்தை தோன்றையில கடப்பாறை வச்சு கோடா இது வச்சு மம்முட்டி வச்சு தோன்றையில உள்ள மண் அள்ளும் போது உள்ள இருக்கக்கூடிய புழு செத்து போயிடும், பூச்சி செத்து போயிடும், உள்ள இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் துன்பப்படும் அப்படின்னு ரொம்ப அக்கறையா என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா இதையெல்லாம் செய்ய வேண்டாம் ஏளனம் செய்தார்கள். அவர் சொன்னார், இறைவனுக்கு செய்கின்ற திருப்பணியை அங்கு அவமே நடந்தாலும் பாதகமே நடந்தாலும் அது பரிசு. எம்பிரான் சண்டீச நாயனாருடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா அந்த ஒருத்தர் உட்காந்துருப்பார். நம்மளுக்கெல்லாம் பழக்கமான பேர்னு கேட்டீங்கன்னா செவிட்டுச்சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. செவிட்டுச்சாமி போய் கை தட்டி கும்பிடணுன்ட்டு. அதுக்கெல்லாம் அர்த்தம் அது இல்லைங்க. அவர் எந்நேரமும் சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிவ தியானத்தில் அமர்ந்திருப்பவர். அவரிடம் சென்று வழிபாட்டில் நாம் செய்த பல வழிபாட்டினுடைய பயனை இறைவன்கிட்ட போய் என்ன கேட்டமோ, சிவபெருமான் என்ன கேட்டமோ அதை வழங்குகின்ற பொறுப்பை உடைய காசாளராக கேசியராக உட்கார்ந்துருக்கிறவர் தான் அவர். மேனேஜர் கையெழுத்து போட்டு செக்கு டோக்கன் போட்டு கொடுப்பார். கேசியர்கிட்ட போய் தான் நீங்க என்ன பண்ணணும், பணத்தை ரிசீவ் பண்ண முடியும். அதுபோல சிவபெருமான்கிட்ட நீங்க போய் வழிபாடு செஞ்சு என்ன கேட்டீங்களோ அதை போய் அப்படியே சண்டீச நாயனார்கிட்ட போய் சொல்லணும். அப்படிதான் நீங்க கோயில் பூசை கவனிச்சீங்கன்னா தெரியும். அவருக்கு வச்ச பூவை, அவருக்கு வச்ச பிரசாதத்தை கொண்டு போய் அவருக்கு பூவை வச்சு அந்த வழிபாட்டை செய்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்படி சண்டீச நாயனார் வரலாற்றை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய காலை வெட்டினார். இது பாவமா புண்ணியமா? இது பாவமா புண்ணியமா? பாவம். ஆனால் அந்த பாவத்துக்கு சிவபெருமான் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய கொன்றை மாலையை எடுத்து கொண்டு வந்து அவர் தலையில வைத்து, என்னுடைய பணிக்காக உன் தந்தையே வெட்டினார், இனிமேல் உனக்கு நான் தந்தை என்று சிவபெருமான் அருளி செய்தார். சரிங்களா? இது ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு, தட்சன் 1000 ஆண்டுகள் வேள்வி தவம் இருந்து வேள்வி செய்து சிவபெருமான் உயர்ந்த வரம் பெற்றுட்டான். சிவபெருமானை மதிக்காது ஒரு வேள்வி செய்கிறான். வரலாறுலாம் தெரியும், கதையெல்லாம் திருவிளையாடல்ல பல முறை பார்த்துருப்பீங்க. புரியுங்க? திருவிளையாடல் 1 முதல்ல சிவாஜி நடிச்சது. அந்த திருவிளையாடலை பார்த்திருப்பீங்க. வீரபத்திரரை அனுப்பிச்சு தட்சனுடைய யாகத்தை என்ன பண்ணாருங்க, எல்லாத்தையும் அழிச்சார். இப்ப தட்சன் செய்த வேள்வி புண்ணியமா பாவமா? யாகம் செஞ்சா புண்ணியமா பாவங்களா? யாகம் செய்தால் புண்ணியம். சிவபெருமானை மதிக்காது செய்த யாகமும் பாவமாயிற்று. சிவபெருமானை மதித்து செய்த சிவபெருமானை மதிக்காது செய்த புண்ணியமும் பாவமாயிற்று. சிவபெருமானை மதித்து செய்த பாவமும் புண்ணியமாயிற்று. அதனாலதான் மணிவாசக பெருமான் பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம். அப்போ இறைவனுடைய வழிபாட்டை செய்கின்ற போது, அவனுக்கான பணியில் ஈடுபடும் போது அறியாமல் தவறு நடந்தாலும் அது அத்தனையும் புண்ணியமாக ஆகும் என்று வழிகாட்டியது நம் சமயம்.
சரிங்களா? அப்போ நாம் இங்க வந்துருவோம். இன்பம் கடலேத்தும் இன்பமே. இப்போ நம்மளுக்கு எது இன்பம்னு வரையறுக்க முடியல. சரியா, நீ எவ்வளோ தூரம் சொல்றீங்க, நான் எதுலையும் என்னுடைய மனசை ஒருநிலை வைத்து இருக்க முடியல, என்ன பண்ண முடியும், எனக்கு இன்பம் அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு வழிகாட்டியவர்கள் தான் இந்த பெருமக்கள். நீங்க ஊருக்குள்ள பேர் பழமொழி கேட்டிருப்பீங்க, 4 பேர் போன வழியில போப்பா. நாமளா ரோடு போட்டு போனோம்னா அந்த ரோட்டில் எவ்வளோ கஷ்டம், ஏற்கனவே போட்டு வச்சிருந்த ரோட்டில் போனோம்னா எவ்வளோ எளிமைன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ ஏற்கனவே 4 பேர் போன வழியில் நீங்கள் போப்பானா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 பேர் வேறு யாரும் அல்ல, எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார், எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார், எம்பிரான் மாணிக்க வாசக நாயனார். இந்த 4 பெருமக்களும் சமய நெறியின் வாயிலாக இறைவனுக்கு தொண்டு செய்து எவ்வாறு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட்டு எப்படி இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே நாம் இன்பத்தை, நிலையான இன்பத்தை பெற முடியும் என்று வழிகாட்டியவர்கள் இவர்கள். சரிங்களா? அதுக்கு திருநாவுக்கரசருடைய ஒரே ஒரு திருப்பாடலை உங்களுக்கு விளக்கம் சொல்லி இன்றைக்கு அளவுக்கு நம்ம சிந்தனை செய்து நிறைவு செய்வோம். திருநாவுக்கரசு பெருமான் திருவாரூர் திருத்தலத்தில் ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த திருப்பதிகத்தில் சொல்றார், நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. எளிமையான பாடல். திருநாவுக்கரசு பெருமானுக்கு அவருடைய அக்கா திலகவதியார் உளவாரம் என்று சொல்லக்கூடிய பணியை செய்து நீ இந்த வாழ்க்கையை இனிமேல் கடத்துப்பான் அருளாசி கூறுகிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அவர் நமக்கு கூறிய அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமியை கூப்பிடுறார். நிலை இந்த நான் சொல்ற இந்த பாடலை மட்டும் 2 வார்த்தையா சொல்றேன், அப்படி திருப்பி சொல்லுங்க ஒரு முறை. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய சய போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. எவ்வளோ அருமையா சொல்றீங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க இதுல நான் ஏதாவது பொருள் சொல்லணும்னா, சாமி உன் மனசு சஞ்சலம் அடையுதா, நிலை பெறலையா, இங்க வா, சாமியோடைய திருக்கோயிலுக்குள்ள வா, வந்து கூட்டு மெழுகி விடு, திருக்கோலமிடு, கோலம் போடுறது கோலம் போடு, ஒரு பூ கட்டி கூடு, புகழ்ந்து பாடு, தலையார கும்பிடு, கூத்துமாடு, சிவசிவா சயசய சரகர ஆரூரா அப்படின்னு சொல்லுப்பா. இதுல யாருக்கு இது முடியாதுன்னு சொல்லுங்க, எது எது முடியாதுன்னு சொல்லுங்க. எனக்கு கூட்ட தெரியாதுங்க, எனக்கு மெழுக தெரியாதுங்க, எனக்கு நீங்கள் பாட்டா பாட சொன்னாங்க, பாட்டு பாட சொன்னால் கூட கஷ்டம், படிக்க தெரியல, எங்களுக்கு பாட்டு வருமா, நாங்களாம் என்ன அப்படின்னு எஸ்பி ஜானகி அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்கலாம். நீங்கள் புரியுதா? சிவபெருமானை புகழ்ந்து பாடுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்கோயிலுக்குள்ள வரும்போது ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேஸ், இது தெரிஞ்சா இதை சொல்லலாம். இதுக்கு மேல பாட தெரியும்னா ஒரு தலையே நீ வணங்காய், எல்லாம் பிரதோஷத்துக்கு வரீங்க, சாமி சுத்தி வரும்போது என்ன திருப்பதியும் பாடணும், தலையே நீ வணங்காய்
தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். இப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு என்ன செய்யணுங்கிறத திருநாவுக்கரசு பெருமான் ஒரு பட்டியல் போட்டு போயிருக்கிறார். புரியுங்களா? இப்ப நம்மளுக்கு எளிமையா சொன்னார், நிலை பெறுமாறு எண்ணுதியல். மனசு சஞ்சலமா இருக்குதா? வீட்டில் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் சஞ்சலமா இருக்கேன். ஏற்கனவே சண்டையினாலதான் சஞ்சலம். புரியல? அப்ப அந்த சஞ்சலம் வந்த போது நேர திருக்கோயிலுக்கு நெஞ்சே நீ வா. அவ்வளவு அன்பா கூப்பிடுறார், நெஞ்சே நீ வா. எங்க? நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. சிவபெருமானுடைய திருக்கோயில்ல வந்து புலர்வாதான் முன், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். விடியறதுக்கு முன்னாடி சொல்றார், நமக்கு விடியறதுக்கு முன்னாடி வீட்டுல நிறைய வேலை இருக்கும், செய்யலாம். வாயில் ஒரு வாய்ப்பு, திருக்கோயில் ஏதாவது ஒரு நேரம் வந்து புலர்வாதான் முன் அழகிட்டுன்னு என்னதுங்க? கூட்டி. ஏங்க இவ்வளவு பெரிய கோயில் நான் கூட்டுறதா? சாமி வந்து அப்படி ஏதாவது சொன்னாரா? இத்தனை கோயிலை முழுசா நீ தான் கூட்டிட்டு போன ஏதாவது சொன்னாரா? உங்களுக்கு ஒரு வரையறை வச்சுக்க. வந்தா இந்த இடத்த நாம கூட்டி விட்டுட்டு சாமி கும்பிடுறது. இந்த திருக்கோயிலுக்குள்ள வந்தா சாமியோடைய கொடிமரத்துக்கு முன்னாடி கூட்டி விட்டுட்டு நான் உள்ள போய் கும்பிடுவேன். திருக்கோயிலுக்குள்ள வந்தா 63 சன்னதியை நான் கூட்டி விட்டுட்டு போய் கும்பிடுவேன். எவ்வளவு எளிமையான வேலை, புரியல? திருக்கோயில் திரு அழகிட்டு மெழுக்கு மிடுதல் என்னதுங்க? கூட்டி தொடச்சி விடுறது, கோலம் போடுறது, அப்புறம் பூமாலை பூவை பறித்து சாமிக்கு கட்டி பாருங்க, எவ்வளோ அழகாக போட்டிருக்கிறீங்க. இதை போட்டதுனாலதான் ஒருத்தர் வந்து கேட்டார் இன்னைக்கு. இல்லாட்டியும் சும்மா இது எப்பயும் போல இருந்ததுன்னா கேட்க மாட்டார். இப்படி 63க்கும் பூ போட்டு வச்சிட்டீங்க, அருமையா கட்டி கொண்டு வந்து போட்டீங்க. பார்த்தோன்னே என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்களா? அப்போ 63க்கு பூவை போட்டு சாமிக்கு புகழ்ந்து பாடுறதுக்கு என்ன தெரியும்? எனக்கு சிவபுராணம் தெரியும் சொல்லுங்க, திருத்தொண்ட தொகை தெரியும் சொல்லுங்க. இப்படி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி அப்புறம் என்ன சொன்னார்? சங்கரா சங்கரா அப்படின்னு சொல்லுங்க. இல்லைனா செஞ்சடை ஆதி சடையா சடையான்னு சொல்லுங்க. இல்லைனா ஆரூரா ஆரூரா என்று அலறி நில். அலறா நில்னு என்ன அர்த்தங்க? அலறி நில்லே என்று காட்டுகிறார். எனவே இந்த மனித பிறப்பு கொடுத்ததுடைய ஒரே நோக்கம் இறைவனை வழிபாடு செய்து நிலைத்த இன்பத்தை பெறுவதற்காக என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கோ எல்லா பிராணிகளைப் போலவும் நீங்க சிந்திச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பிராணிகளுடைய எண்ணிக்கை சொன்னேன். இந்த பிராணிகள் செய்யறதுக்கும் நாம செய்யறதுக்கும் என்ன வேறுபாடா நாம் இந்த வாழ்க்கையில கருதுறோம்? அதுவும் பிறக்குது, நாமும் பிறக்கிறோம். அதுவும் சாப்பிடுது, நாமும் சாப்பிடுறோம். அதுவும் உறங்குகிறது, நானும் உறங்குகிறேன். அதுவும் கழிவுகளை வெளியேற்றுகிறது, நானும் கழிவுகளை வெளியேற்றுகிறேன். அதுவும் இனப்பெருக்கம் செய்கிறது, நானும் இனப்பெருக்கம் செய்கின்றேன். அதுவும் ஒரு நாள் இறந்து விடுகிறது, நானும் ஒரு நாள் இறந்து விடுகிறேன். எனக்கும் 5 அறிவுக்கு கீழாக இருக்கக்கூடிய பிராணிகளுக்கும் என்ன வேறுபாடு? இந்த தத்துவ ஆராய்ச்சிக்குள்ள பூந்து நான் ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், இதையெல்லாம் செய்வதற்காகவா இறைவன் இப்படிப்பட்ட ஒரு அருமையான பிறப்பை கொடுத்திருக்கிறார் என்று கொஞ்சம் தத்துவ ஆராய்ச்சி பண்ணி மெய்ஞானம் தலைப்படுகின்றவர்களுக்கு நாள்தோறும் ஒரு முறையேனும் இறைவனை பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நெஞ்சத்தில் வரும். அந்த நெஞ்சம் உதிக்கின்ற காலத்திற்கான தோற்றுவாய் தான் இந்த குரு பூசை. நமக்கு நீங்க பிரதோஷத்துக்கு இவ்வளவு காலம் வழிபாடுக்கு வந்ததுக்குடைய பயன் அடுத்த படிப்புக்கு என்ன கொண்டு போயிருக்கிறாருங்க? முதல்ல திருக்கோயில சாமியை பார்க்கறதுக்கு சும்மா வந்து வழிபாடு செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் வந்து இல்லை எப்பயாவது விசேஷ நாளில் வந்தீங்க. இப்போ 5 நாளைக்கு ஒருக்கா பிரதோஷத்துக்கு வர ஆரம்பிச்சிங்க. இப்போ அடுத்த கட்ட சுவாமி என்ன கொண்டு படிப்பு எங்கே உயர்த்திட்டாரு? குருநாதருக்கு பூசை செய்வதற்கான முயற்சியை கொடுத்திருக்கிறார். எனவே அருமையானது ஒரு வாய்ப்பு. ஐயா கேட்டது போல, ஐயா நம்ம பெரிய சொன்னது போல, இது குரு பூஜை அன்றைக்கே இந்த சிந்தனையை எப்பயும் செய்ய முடியுங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளாக இருந்தால் அந்த வகுப்பை தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது என்ன என்பதெல்லாம் தொடர்ச்சியாக வருகின்ற குரு பூசையில அன்பர்களுடைய இணக்கம், அன்பர்களுடைய விருப்பத்தை பொறுத்து நாம் அதை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, அன்பர்கள் இந்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதற்காக நீங்க செலவு செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று உங்களுடைய பொன்னான நேரத்தை மட்டும்தான். நீங்க என்ன பண்ணணும்? இந்த வாரத்துல அல்லது 2 வாரத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல 1.5 மணி நேரம் இங்க வந்து பேசாமல் அமர்ந்திருக்க வேண்டிய வேலை உங்களுடைய பணி கடப்பாடு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் உழைக்கிறது யாருக்காக உழைக்கிறோம்? நமக்காக உழைக்கிறோம். எதுக்காக உழைக்கிறோம்? இந்த உடம்புக்காக. நல்லா சிந்திச்சுங்க. எதுக்காக ஓடுறோம்?
இந்த உடம்பு வளர்ச்சி, இந்த உடம்பு சாப்பிடணும், இந்த உடம்பு தேவைக்காக ஓடும். இந்த உடம்புக்குள்ள ஒரு உன்னதமான பொருள் இருக்குது, உயிர். புரியல? அதுதான் நம்மளுடைய திருமூலர் சொல்லும் பொழுது, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். எல்லாம் கவனிங்க, உடம்பை வளர்த்துறது வேற வளர்த்துறது இல்லை. உடம்பை எதற்காக வளர்த்தணும்? இந்த உத்தமன் உள்ள கோயில் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட உத்தமனை நாள்தோறும் காண்பதற்கான முயற்சியில் வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். உடம்புக்காக ஓடுற வாழ்க்கையில 24x7 ஒரு 1.5 மணி நேரம் உயிருக்காக நான் உழைக்க போறேன். இனிமேல் எவ்வளவு வாழை எதுக்காக ஓடணும்? 24x7 சாப்பிடுவது, உறங்குவது, நம்ம குடும்பத்துக்காக ஓடணும். இனி என்னுடைய உயிரினுடைய மெய்ஞானத்துக்காக, நிலைத்து இன்பத்திற்காக ஒரு 1.5 மணி நேரம் நான் செலவிடுவதற்கு நான் இறைவா எனக்கு அருள் செய் என்று எல்லோரும் அந்த எண்ணத்தோடு, அந்த அன்போடு உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து, இந்த குருபூசை பெருவ வழிபாட்டை தொடர்ந்து செய்து, தொடர்ந்து திருத்தொன்ற புராணம் சித்திப்பதற்கான வாய்ப்பையும் குருவருளும் திருவருளும் நமக்கு நல்க வேண்டும் என்று கைலாசநாத பெருமானுடைய திருவடிகளை வேண்டிக் கொண்டு, அருபான்முமை நாயன்மார்கள் பெருமக்களுடைய திருவடிகளை வேண்டிக் கொண்டு இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து சிந்திப்போம். பாருங்கள். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் பெரிய நாயகியுடனாய திரு கைலாசநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, நால்வர் பொற்றாள் நம் உயிர் துணையே அருபான் மும்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.